வணக்கம் ட்ரேடர்ஸ். வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து செப்டம்பர் 17ஆம் தேதி புதன்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த அனாலிசிஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் நிஃப்டி டேட்டா. அப்போது கிஃப்ட் நிஃப்டி டேட்டா எப்பயுமே காலையில் 6:30க்கு கிஃப்ட் நிஃப்டி ஓப்பன் ஆகும். நைட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 2:15 வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து காலையில் 6:30க்கு ஓப்பன் ஆகும்போது 9 o'clock வரைக்கும் நமக்கு வந்து எப்படி மூவ்மெண்ட்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்ம பில்ட் பண்ண போகிறோம். அதுதான் கிஃப்ட் நிஃப்டி அனாலிசிஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ பேங்க் நிஃப்டி, நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் 3ஓட ப்ரைஸ் ஆக்ஷனையும் பார்த்து அதுக்கு முக்கியமாக இருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் எந்த ரேஞ்சுன்னு பார்த்து மார்க்கெட் வந்து இன்னைக்கு கேப் அப் கேப் டவுனுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா, அண்ட் கேப் அப் கேப் டவுன் வந்தால் நமக்கு டார்கெட் வந்து எது வைக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த அனாலிசிஸ் கூட நம்ம வேற என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவையும் சேர்த்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஏன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டானா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாங்கிறது நமக்கு வந்து ஏற்கனவே மார்க்கெட்டில் பிளேஸ் பண்ணியிருக்கிற ஓப்பன்ஸான கால்ஸ் தான். அதாவது ஏற்கனவே எக்ஸிக்யூட் ஆகிருக்கிற கால் ஆப்ஷன்ஸ் அண்ட் புட் ஆப்ஷன்ஸோட ரேஞ்ச் தான் பார்ப்பாங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கால் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் வந்து பையிங் அண்ட் செல்லிங் ரெண்டுமே நடந்திருக்கு அப்படிங்கிறத நமக்கு மார்க் பண்ணி வைக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. அப்போ நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது எந்த இடத்துல ஸ்ட்ராங்கான புட் ஆப்ஷன்ஸ் இருக்கோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ஆகும். எந்த எந்த இடத்துல ஸ்ட்ராங்கான கால் ஆப்ஷன்ஸ் இருக்கோ அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் நமக்கு பில்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த 3 டேட்டாவை அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். மார்க்கெட் வந்து நமக்கு வந்து இன்னைக்கு நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, செப்டம்பர் 17ஆம் தேதி புதன்கிழமை என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இப்போ வீடியோவில் வாங்க, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து கிஃப்ட் நிஃப்டி டேட்டா தான் நமக்கு முக்கியம் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில். அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவில் நம்ம முக்கியமாக பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நமக்கு 3:30க்கு க்ளோஸ் ஆகும்போது நமக்கு வந்து மார்க்கெட் எந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருந்துச்சு ஒன்று. ரெண்டாவது, நமக்கு இப்போ இருக்கிற கரண்ட் மார்க்கெட் சுச்சுவேஷன் என்ன. அப்போ 3:30க்கு க்ளோஸ் ஆகும்போது 25,350 பக்கத்தில் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 25,380 இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து ஒரு 30 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கேப் அப்கான பாசிபிலிட்டிஸ் தான். பட் இந்த 30 பாயிண்ட்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான பாசிபிலிட்டிஸ். ஸோ அப்போ இந்த 30 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளால ஸ்ட்ராங்கா நம்ம பிலீவ் பண்ண முடியாது. கேப் அப் வரும் அப்படின்னு. சப்போஸ் 9:30க்குள்ள 9:30க்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு 25,400 தொட்டுருச்சு அப்படின்னா, நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பில்ட் பண்ணலாம். கேப் அப் வரும்னு. ஸோ, அதனால இந்த ஒரு 30 பாயிண்ட்ஸ் கேப் அப் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல. பட் பாசிட்டிவ் மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, கேப் அப் வரலாம். வந்தா ஒரு சின்ன கேப் அப். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் மார்க்கெட். ஏன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் கேண்டிலே பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கான ஒரு கிரீன் கேண்டில். அத தொடர்ந்து அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ பிரேக் பண்ணல. அப்படின்னா நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் கேண்டில்ல மார்க்கெட் கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு 6:30க்கு. அதாவது 6:30க்கோட கேண்டில் இது. 6:45க்கு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ ஏன்னா நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். அப்போ 6:30க்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சுன்னா 6:45 6:45க்கு க்ளோஸ் ஆகும்போது இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த ஜோனை வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த 4 கேண்டிலுமே கீழ கிராஸ் ஆகல. ஸோ அப்படின்னா அடுத்த ஒரு 1 ஹவருக்கு அடுத்து கீழ கேண்டில்ல கிராஸ் ஆகலங்கிறனால, நமக்கு வந்து மார்க்கெட்ல ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் பிரஷர் இருக்கு. அண்ட் அந்த பையிங் பிரஷர் இந்த பர்ட்டிகுலர் ரேஞ்சில இருந்து கீழ வரல. அப்படிங்கிறனால நமக்கு ஒரு பையிங் பிரஷர் கன்ஃபார்மா இருக்கு. ஸோ அப்போ இது 2ம் நமக்கு சேர்த்து வச்சு பார்க்கும்போது, நிஃப்டி, பேங்க் நிஃப்டில நமக்கு இன்னைக்கு ஒரு கேப் அப் சின்னதா ஒரு வாய்ப்புகள் இருக்கு. 1. 2வது பார்த்தீங்கன்னா, ஒரு பையிங் பிரஷர் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இது 2ம் வச்சு பார்க்கும்போது, இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து 25,250க்கு மேல நமக்கு ஓப்பன் ஆச்சு. இல்லன்னா 25,180க்கு மேல சஸ்டெயின் ஆச்சுனாவே, நம்ம வந்து 25,400 வரைக்கும் புஷ் பண்ணுவோம். அண்ட் முக்கியமா நம்ம கவனிக்கக்கூடியது, நமக்கு வந்து நிஃப்டி 50 க்ளோஸ் ஆயிருக்கும்போது 25,254ல க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த இடத்துல நமக்கு பார்த்தா தெரியும். 25,250ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனா அதே சமயம் நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, 3:30க்கு க்ளோஸ் ஆகும்போது, அது வந்து ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. இட் இஸ் லைக் 25,350 இருக்கு. ஸோ அப்போ நமக்கு ஒரு 100 பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்படிங்கிறனால, இப்போ நமக்கு இருக்கிற கிஃப்ட் நிஃப்டியும், நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா, ஒரு 100 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ்ல போகுது. அப்ப நீங்க கிஃப்ட் நிஃப்டிய டிபெண்ட் பண்ணி எடுக்கிறீங்கன்னா, இந்த 100 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும். ஓகே. அப்போ நமக்கு கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வச்சு பார்க்கும்போது, மார்க்கெட் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவா போறதுக்கான சான்சஸ் இருக்கு. 1. 2வது பாசிட்டிவ்ல ஒரு சின்ன கேப் அப் ஓப்பன் ஆறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ கிஃப்ட் நிஃப்டில நமக்கு வந்து 25,300 ரீச் ஆச்சுன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா 24,200 ரீச் ஆகும். அப்போ நமக்கு ரெசிஸ்டன்ஸா என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, 25,400ம் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து இந்த சப்போர்ட் ஜோன் தான்.
இந்த 25,180. ஸோ இது 2ம் வரும்போது நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்னா மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இந்த 25,180க்கு மேலே சஸ்டெயின் ஆகணும். அப்படி சஸ்டெயின் ஆச்சுன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ½ அன் ஹவர் இல்லைனா 1 ஹவர் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் 25,400 அண்ட் அது இன்னைக்கு ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் நமக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறோம். ஓகே. பட் இருந்தாலும் நம்ம வந்து சப்போர்ட்டையும் சேர்த்து தெரிஞ்சுக்கணும். எப்பயுமே வந்து மார்க்கெட்ல இன்னைக்கு வந்து மார்க்கெட்டோட பிரைஸ் ஆக்ஷன் பாசிட்டிவாக தான் இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து பாசிட்டிவ்னஸ் மட்டும் பார்க்கக்கூடாது. கீழ இருக்கிற சப்போர்ட்டும் பார்க்கணும். அப்போ சப்போர்ட் பார்க்கும்போது நமக்கு 25,180லேருந்து கீழ விழுந்துச்சுன்னா 25,060ம் 24,920 இதுதான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். மேல இருக்கிற 2 வந்து ரெசிஸ்டன்ஸும் கீழ இருக்கிற 2 வந்து சப்போர்ட்டும் தான் இன்னைக்கு நமக்கு நிஃப்டில இருக்க போகுது. அண்ட் நம்மளோட நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டால நமக்கு 2 விஷயம் தெரியுது. ஒண்ணு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து 25,200 டெவலப் ஆயிருக்கு. அதே மாரி ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 25,200ல ரெடி ஆயிருக்கு. அதே மாரி ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 25,250ல இருக்கு. ஸோ அப்போ மார்க்கெட் வந்து இந்த 25,250 கிராஸ் பண்ணல அப்படின்னா, இந்த 2க்குள்ள ரேஞ்ச்க்குள்ள ஒரு ரேஞ்ச் பவுண்டா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் இந்த 25,200ங்கிறது இந்த இடத்துல இருக்கு. அண்ட் இங்கேருந்து மார்க்கெட் ட்ராப் ஆகுமா அப்படிங்கிறது தான் நமக்கு பிரச்சனை. ஸோ 25,200ம் 25,250யும் ஸோ இந்த ஒரு 50 பாயிண்ட்டுக்குள்ள இன்னைக்கு மார்க்கெட் இருக்குமாங்கிறது ஒரு ரொம்ப பெரிய கேள்வி தான். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட்டு ஒரு கேண்டிலே ஒரு சின்னதா ஒரு கேப் அப்ல 25,250 கிராஸ் ஆகி மேலே போனாவே இன்னைக்கு வந்து நம்ம ஒரு மேலே ஒரு சஸ்டைனபிள் பண்ணி மார்க்கெட் கால் ஆப்ஷன் போகிறதா நம்ம எதிர்பார்க்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட்டு கேண்டில் வந்து 25,200க்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஸ்லோவாக ஒரு ப்ரைஸ் கரெக்ஷனோ இல்லைனா ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸோ. அப்போது 25,200 தான் நமக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு பிவட் பாயிண்ட். அண்ட் இந்த பிவட் பாயிண்ட் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு. ஸோ 25,200 அண்ட் 25,250 ரொம்ப ஒரு ஷார்ட்டான ரேஞ்ச்குள்ளே நமக்கு வந்து கால் அண்ட் புட் ஆப்ஷன் இருக்கிறனால நான் வந்து 25,200 வந்து ஒரு முக்கியமான சப்போர்ட் ரேஞ்சாக வைக்கிறேன். அப்போது இந்த ரேஞ்சில் இருந்து மார்க்கெட் வந்து 25,250 வந்து ஒரு முக்கியமான பிவட் பாயிண்ட்டாக வைக்கிறேன். அப்போ இந்த பிவட் பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து மேலே புஷ் ஆயிருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக மேலே போகும். ஸோ இப்போ இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரேஞ்ச். ஸோ இப்போ இந்த ரேஞ்ச்லேருந்து மார்க்கெட் மேலே போகுதா கீழே வருதாங்கிறது நமக்கு ஒரு கிரேட்டான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் நிஃப்டியில். ஸோ இதே மாதிரி நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவான கேண்டில்ஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ அப்படிங்கிறனால பேங்க் நிஃப்டியும் மார்க்கெட் வந்து இன்னைக்கு இருக்கிற ரேஞ்சான 55,175 ஸோ இந்த 55,175க்கு மேலே டெவலப் ஆச்சுன்னா நமக்கு வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா நம்ம வந்து மார்க்கெட் வந்து 55,400 வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. அதே மாதிரி அடுத்த டார்கெட் 55,400க்கு அடுத்து இருக்கிற டார்கெட் பார்த்தீங்கன்னா 55,600. அப்போது டவுன் சைட் புஷ் ஆச்சுன்னா 55,175லேருந்து டவுன் சைடில் இருக்க 2 சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 54,800ம் 54,600ம். அண்ட் நம்ம வந்து பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை ரொம்ப பார்க்கறது இல்ல. காரணம் என்னன்னா ஒபே பண்ணுறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் பேங்க் நிஃப்டி மட்டும் இல்லை, நிஃப்டி பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸோட பிசிஆர் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒபே பண்ணாமல் இருக்கு. அப்போது சில நாட்களில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டேர்ம் வந்து ஒபே பண்ணாமல் இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால நம்ம என்ன ஒரு இது கொடுக்குறோம், வார்னிங் கொடுக்குறோம்னா பிசிஆர் ரேஷியோ பண்ணி நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி இப்போதைக்கு பில்ட் பண்ணாதீங்க. வேறு டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா பிசிஆர் ரேஷியோ ஃபார் நவ் இப்போதைக்கு வந்து ஒபே ஆகாமல் இருக்குது. இதுக்கான காரணங்கள் என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து போடுங்க. ஏன்னா பிசிஆர் ரேஷியோ சில நேரம் 0.7 இருக்குது, ஆனால் மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகுது. சில நேரம் 0.1 இருக்குது, ஆனால் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகுது. ஸோ அதனால் பிசிஆர் ரேஷியோ நீங்கள் டிபெண்ட் பண்ணி ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ண வேண்டாம். இது ஒரு ரொம்ப முக்கியமான காரணம். அப்போ பேங்க் நிஃப்டியில் பார்க்கும்போது இதுதான் நமக்கு பிவட் லெவல், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஜோன்ஸு நமக்கு இருக்குது. ஓகே. அப்போது அதே மாதிரி நம்ம சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான மார்க்கெட்ஸ் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அப்போ சென்செக்ஸை பொறுத்தளவு 82,400 இருக்குது பாருங்கள். இதுதான் நமக்கு முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். அப்போது இந்த ஒரு பிவட் பாயிண்ட்லேருந்து நமக்கு வந்து மார்க்கெட் மேலே கிராஸ் ஆச்சு. அப்போ 82,420லேருந்து மார்க்கெட் மேலே கிராஸ் ஆச்சுன்னா 82,500 தான் ஃபஸ்ட்டு டார்கெட். செகண்ட் டார்கெட் வந்து 82,800. அண்ட் சென்செக்ஸ்க்கு வந்து இன்றைக்கி ஒரு நாள் தான் இருக்குது, நாளைக்கு எக்ஸ்பைரிங்கிறனால நீங்கள் வந்து ஃபார் அவுட் ஆஃப் த மணியில் போய் பொசிஷன் எடுக்காதீங்க. இந்த 4 ரேஞ்சுக்குள்ளே பொசிஷன் எடுத்தீங்கன்னா நல்லது. நீங்கள் மேலே போகும்னு நினச்சிங்கன்னா இந்த 3 ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் பொசிஷன் எடுக்கணும். கீழே வரும்னு நினச்சிங்கன்னா இந்த 3 ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும். பட் என்னோட கருத்துன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து மேலே போகிறதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் 82,500 வரைக்கும் ரீச் ஆகும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இதுதான் நம்மளோட ஒரு 3 இண்டெக்ஸஸோட ஒரு ஓவரால் அனாலிசிஸ். அண்ட் ரெண்டாவது நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டா. அப்போ ஏன் இந்த இந்தியா விக்ஸ் டேட்டா இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று, அதாவது நமக்கு வந்து போன 15ஆம் தேதி ஸ்ட்ராங்கான ஒரு இண்டெக்ஸஸ் மேலே போச்சு.
அதே மாரி நமக்கு வந்து செவ்வாய்க்கிழமையும் பார்த்தீங்கன்னா, வாலடைலிட்டி அதிகமா இருந்துச்சு. ஸோ எப்பப்பலாம் இந்த வாலடைலிட்டி மினிமம் வந்து ஒரு 15% ஆவது இருக்கு அப்படின்னா, அன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, ஒரு 7% இருக்கு. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அடுத்த பெர்சன்டேஜ் வந்து எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். நமக்கு ஃபர்ஸ்ட் கேண்டில் இது ஒரு 6% இருக்கு. அப்போ இது 2யும் நமக்கு கம்பேர் பண்ணும்போது ஏறக்குறைய வந்து ஒரு 6 டூ 7% இருந்துச்சுன்னா, இன்னைக்கும் நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு யூனிடைரக்ஷனல் மூவ் கிடைக்கும். அப்டின்னா என்ன சொல்றேன்னா, இந்த இந்தியா விக்ஸ் டேட்டாவ நம்ம முக்கியமா பார்க்கும்போது, நமக்கு என்ன சொல்லும்னா, மார்க்கெட்டோட வாலடைலிட்டி அதாவது இன்ட்ராடே வாலடைலிட்டி. ஸோ, இது மாரி ஒரு ஸ்ட்ராங்கான மூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ, அதனால தான் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம்னா, இந்தியா விக்ஸ் டேட்டா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு. அதே மாரி இந்தியா விக்ஸ் டேட்டா இப்போ வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டூ 10ல இருக்கு. இது எப்போ வந்து ஒரு 11 இல்லன்னா 12 போதோ, அப்பதான் ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட் பூஸ்ட் ஆகும். அப்படி இல்லன்னா, மார்க்கெட் வந்து இந்த 10 இந்தியா விக்ஸ் டேட்டா 10க்குள்ள இருக்கும்போது, மார்க்கெட் ஒரு கேப் அப் வரும். அதுக்கப்புறம் கன்சாலிடேஷன். திருப்பி ஒரு கேப் அப் வரும். திருப்பி கன்சாலிடேஷன். இந்த மாரியே தான் புஷ் ஆயிட்டு இருக்கும். ஸோ, அப்படிங்கிறனால நீங்க இந்தியா விக்ஸ் டேட்டா லோவா தான் இருக்கு. ஸோ, நீங்க வந்து கேர்ஃபுல்லா பாருங்க. மார்க்கெட் இன்னைக்கு கேப் அப் வந்துட்டு இல்லன்னா, ஒரு டக்குன்னு ஒரே ஒரு ஹைப் வந்துட்டு, அதுக்கப்புறம் மார்க்கெட் சைட்வேஸ் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ, கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. நாளைக்கு நாளைக்கு வந்து நமக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரிங்கிறத மறந்துற வேண்டாம். ஆல் தி பெஸ்ட். நன்றி. வணக்கம்.